ஆண்டவர் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் நின்றுவேன்ப்பா. ஆமென். எப்படி அந்த காற்று வீச பண்ணார் பாத்தீங்களா? அவர் நினைத்தார். அவர் அமர விடாதிருங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை நினைக்க வை. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது, ஜெபத்தை குறித்து பேசும்போது, நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஊமையை சொல்லுவார். என்னன்னா, ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி கிட்ட ஒரு அம்மா நீதிக்காக போய் நிற்பாங்க. என்ன ஆண்டவரே, அவர் பேசுற ஊமையெல்லாம் பார்த்தா ஆமென். அவர் சொல்லுவார், அந்த அம்மா வந்து 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 நிற்பாங்க. கடைசியில் அந்த அம்மா மேல அவனுக்கு இரக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா அவனை நம்புறத பார்த்து கொடுத்துறான். ஆமே, கொடுத்துரு சொல்லிட்டு சொல்றாரு பாரு, அந்த அநீதி உள்ளவனே ஜபத்துல தரித்திருக்கிறவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது, நான் நீதி உள்ளவர் அல்லவா, நான் இரக்கம் உள்ளவர் அல்லவா, நான் உனக்கு செய்யாம இருப்பேனோ, நான் உனக்கு செய்யாம இருப்பேனோ. இந்த காற்று ஜலத்தை அமர பண்ணும். இந்த காற்று என்ன செய்யுமாம்? ஏசாயா 41:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு அவைகளை தூற்றுவாய். ஏ பயமே, என்னை விட்டு போ அப்படின்னு தூற்றும் போது இந்த காற்று அவைகளை கொண்டு போகும். ஏ வியாதியே, நீ என்னை விட்டு போ என்று சொல்லும் போது இந்த காற்று அவைகளை கொண்டு போகும். ஏ தரித்திரமே, நீ என்னை விட்டு